ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் மீட்பு பணிகள் தொடங்கியதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த நிலவரங்களை எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்டு பெறலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். 2 நாட்களாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட 500 பயணிகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களை மீட்கும் பணியானது தொடங்கியிருக்கிறது. அந்த பகுதியில் தேங்கியிருந்த வெள்ள நீரின் நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? மீட்பு பணிகள் எவ்வாறாக நடந்து வருகிறது? பதிவு பண்ணுங்க. டிசம்பர் 17ஆம் தேதி இரவு 8:25 மணிக்கு தூத்துக்குடி ரயில் நிலையத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஆனது 800 பயணிகளுடன் புறப்பட்டது. புறப்பட்ட 33வது கிலோமீட்டர் தொலைவிலே கனமழை காரணமாக ரயில் பாதைகள் உடைப்பு ஏற்பட்டு சேதமடைந்த காரணத்தினால் பாதுகாப்பு கருதி ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து வெள்ள நீர் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்தது. தொடர் கனமழை காரணமாக ரயில் நிலையத்தை சுற்றிலுமாக ஏறத்தாழ ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வெள்ள நீர் முழுவதுமாக சூழ்ந்திருந்தது. இதன் காரணமாக 800 பயணிகளில் நேற்று காலை மாநில பேரிடர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவின் சார்பிலே ஒரு 300 பயணிகளை மீட்டனர். ஆனால் அடுத்தடுத்த மீட்பு பணிகளை செய்யாமல் அவர்கள் தொய்வு ஏற்பட்டது. ஏனென்று கேட்டால் 4 புறங்களும் தண்ணீரால் சூழ்ந்தது. தொலைத்தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து அவர்களால் பயணிகளை நெருங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து மழையானது நேற்று மாலை வரை பெய்திருந்தது. நேற்று இரவு முதல் மழை என்பது தற்போது இல்லை. அது தவிர வெள்ள நீரானது சூழ்ந்திருந்த வெள்ள நீர் வடிய தொடங்கியதனால் சரியாக 8:50 மணிக்கு ரயில்வே பாதுகாப்பு படையின் மீட்பு குழுவினர் தற்போது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை அடைந்து மீட்பு பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். முதற்கட்டமாக பயணிகள் அனைவரும் 500 பேரும் பாதுகாப்பாக இருப்பதாம், அவர்களுக்கு எந்த ஒரு இடர்பாடும் இல்லை என்பதை அவர்கள் தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். இத்தகவலை தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த 500 பயணிகளையும் பாதுகாப்பாக அங்கிருந்து மீட்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் சாலை மார்க்கமாகவே அவர்கள் அழைத்து வரப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு 36 மணி நேரம் என்பது கடந்து இந்த மீட்பு பணியை தொடங்கி இருக்கிறது. 36 மணி நேரமாக ரயில் நிலையம் மற்றும் ரயிலுக்குள்ளாகவே அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். முழுவதுமாக அவர்கள் உணவு, தண்ணீர் உள்ளிட்டவைகள் கிடைக்கப்பெறாமல் மிகுந்த அவதிக்குள்ளானார்கள். இருக்கக்கூடிய உணவுகள் மற்றும் தண்ணீரை பகிர்ந்து அவர் உண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு ஏற்பட்டது. 4 புறமும் தண்ணீர் சூழ்ந்ததனால் உணவு தண்ணீர் கொண்டு செல்ல முடியவில்லை. ஹெலிகாப்டர் மூலமாக கொண்டு செல்லலாம் என பார்த்தோமானால் ஆனால் ஹெலிகாப்டரும் அங்கு போக முடியவில்லை. வானிலை மாற்றங்கள் அவ்வப்போது நிகழ்ந்தது. தொடர் கனமழை காரணமாக ரயில் நிலையத்தை ஹெலிகாப்டர் வாயிலாகவும் அடைய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. தற்போது மழை இல்லாத காரணத்தினால் முற்றிலுமாக தண்ணீரானது அந்த வெள்ள நீரானது வடிய தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாகவே தற்போது பாதுகாப்பு படையினர் அங்கு அருகிலேயே முகாமிட்டிருந்த பாதுகாப்பு படையினர் தற்போது மீட்பு குழுவினர் இணைந்து சாலை மார்க்கமாக ரயில் நிலையத்தை வந்தடைந்திருக்கிறார்கள். தற்போது மீட்பு பணிகள் தொடங்கி இருக்கிறது. இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளாக 500 பயணிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அருகிலே கொண்டு தங்க வைக்கப்படுவார்கள் என தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் தெரிவித்திருக்கிறது. பிரீதா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.